மக்களே ரீசெண்டா பக்கத்தூர்ல கோவில் கூட நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல ஆடு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்துல வந்துட்டு கச்சேரி நடந்துட்டு இருந்து எந்த கோவில்லையும் நடக்காத மாதிரி இந்த கோவில ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா குலுக்கல் பிரைஸ் கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அந்த கோவிலுக்கு நீங்க போனாலே போதும், உள்ள போயிட்டு டோக்கன் கொடுப்பாங்க, வாங்கிடுறாங்க. நம்ம அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுல நம்ம பேரு நம்ம போன் நம்பரை எழுதிட்டு பக்கத்துலேயே ஒரு அண்டா வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு வந்துடலாம். இதே மாதிரி எந்த கோவில ஃப்ரீயா டோக்கன் கொடுப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல இருந்து கிளம்பி எங்க ஒரு கோவிலுக்கு வந்துட்டு எங்க ஒரு கோவில்ல வந்து தலவாச கூட நடந்தது. எங்க ஒரு கோவில் அப்பதான் சாமி ஆடி முடிச்சு பட்டையெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. பனமரத்து வாழையில வந்துட்டு பட்டை பிடிச்சி வச்சிருப்பாங்க. பட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாக்குற எல்லாருமே பட்டையை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு பட்டை தூக்கி வச்சு அதுல சோறை வச்சு குழம்பு ஊத்திட்டோம். இந்த பட்டை சோரோட டேஸ்ட்டுக்கு எந்த சாப்பாடுமே ஈடு கொடுத்துக்கிறாது. முதல்ல எல்லாருமே பட்டையில தான் சாப்பிடுவாங்க. இப்போ ஒருத்தர் பட்டையில சாப்பாடு வச்சு சேல்ஸே பண்ணிட்டு இருக்காரு நம்ம தென்காசி பக்கத்துல. நம்ம ஒரு கோவில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே கோவிலுக்கு போனோம். கிடா வெட்ட ஆரம்பிச்சாங்க. கிடா வெட்டி முடிச்சதும் கொஞ்ச நேரத்தை கும்பாட்ட ஆரம்பிச்சு கும்பாட்டத்தையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதே மாதிரி உங்க ஊர்லயும் கோவில் கூட நடக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போன கோவில் கூடையோட ஊர் பேரு முத்துநாடார்குடி. ஃபைனலா ஒரு ஐஸை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.